ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பார்க்கலான்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்காங்க. ஒரு 4 நாள் ட்ரிப்பாக. அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நைஜீரியாவுக்கு போனார். முந்தாநேத்தி இந்த 2 நாளில் வந்து நைஜீரியாவில் இருந்தார். அடுத்து வந்து இப்போ பிரேசில் போயிருக்கார். பிரேசிலில் வந்து G20 மாநாடு அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. 3வது வந்து குயானாவுக்கு போகிறாங்க. குயானான்னு ஒரு நாடு இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு நாடு இருக்குது. அது வந்து ரொம்ப சின்ன நாடு. நம்ம மேப்பில் பார்த்தா தெரியும். இப்போ என்ன இதில் நம்ம பார்க்க வேண்டியது அப்படி இருக்குன்னா, நைஜீரியாவுக்கு போன பிரைம் மினிஸ்டர் யாருன்னா, கடந்த 50 ஆண்டுகளில் முதல் முறையாக போகிறது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். அங்கே போய் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டையை வந்து அவங்க மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. அடுத்து வந்து 2வது வந்து இந்த G20 மாநாடுக்கு பிரேசில் போயிருக்காங்க. ரியோ டி ஜெனீரியோ. இந்த ரியோ டி ஜெனீரியோ வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். எதுக்குன்னா, நிறைய மாநாடுகள்லாம் வந்து இங்கே நல்லா நடந்திருக்கு, புகழ்பெற்ற மாநாடுகள்லாம். உதாரணத்துக்கு 1992 ரியோ டி ஜெனீரியோவில் வந்து எர்த் சமிட் நடந்தது. அதில் தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு வந்து COP அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்து வருஷம் நடத்துகிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸுங்கிறது வந்து இப்போ 29th அது நடந்து முடிஞ்சிருக்கு. எங்கன்னா பாக்கு, அசர்பைஜானில். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சிக்னிஃபிகன்ஸான இடம் தான் இந்த ரியோ டி ஜெனீரியோ. இந்த G20 மாநாடுகளில் போய் யாருன்னா, வளர்ந்த நாடுகளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மல்டிலேட்ரல் குரூப், அதாவது சர்வதேச ஒரு அமைப்பு. இந்த மாதிரி நிறைய அமைப்பு இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பில் இருக்காங்க. அதே மாதிரி சார்க்னு ஒரு இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் பார்த்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து பீம்ஸ்டெக்னு ஒரு அமைப்பு இருக்குது. குவாடுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. IOA இந்தியன் ஓஷன் ரீஜன் அந்த ரிம் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இது மாதிரி பல நாடுகளில் வந்து இருக்காங்க, பல அமைப்புகள் வந்து இருக்குது. இதில் இந்தியாவில் மெம்பராக இருக்கிற அமைப்புகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த மல்டிலேட்ரல் அமைப்புகள்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா, இவங்க வந்து ஒரு காமன் கோல்ஸ்க்காக, ஏதோ ஒன்றை வந்து நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்காக, காமன் கோல்ஸ், ஷேர்டு இன்ட்ரெஸ்ட், அதை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஜாயின் பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்குன்னா, இந்த G20 வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். இப்போ தான் அந்த G20 ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுமையாக பார்த்தா தான் அது என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து எங்கே போவார் பிரதமர் பயணம்? இந்த 3 நாட்டை முடிச்சுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் அவர் வேறு தான் பார்ப்பார். நன்றி.